வியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் சி ப்ரோஸில் கவர் ஆகக்கூடிய த டையிங் டிடெக்டிவ்ன்ற ப்ரோஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம், தென் ப்ரோஸோட சம்மரி, இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கான மீனிங், டூ யூ நோ ஃபேக்ட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைட்டில் ஆஃப் த ப்ரோஸ் வந்து த டையிங் டிடெக்டிவ். இந்த ப்ரோஸோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஆர்தர் இக்னேட்டிஸ் கோனான் டோயல். இவருடைய டைம் பீரியட் 1859 1930 வரைக்கும். ஹி வாஸ் அ பிரிட்டிஷ் ரைட்டர் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் featuring the character of Sherlock Holmes, which are generally considered milestone in the field of crime fiction. ஸோ க்ரைம் ஃபிக்ஷனில் வந்து ரொம்ப மைல்ஸ்டோன் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரான ஷெர்லாக் ஹோம்ஸை வந்து இவருடைய டிடெக்டிவ் ஃபிக்ஷனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீ ரோட் 56 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபீச்சரிங் த ஃபேமஸ் டிடெக்டிவ். ஸோ ஃபேமஸான டிடெக்டிவ் ஃபீச்சர் பண்ணுற வகையில் இவர் 46 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு. த ஸ்டோரி இஸ் நரேட்டட் பை த கேரக்டர் டாக்டர் வாட்சன். ஸோ ஸ்டோரியில் வந்து நரேட்டராக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா டாக்டர் வாட்சன். ஒரிஜினலி அ physician in 1887, he published a study in Scarlet, the first of 4 novels about Holmes and Dr. Watson. ஸோ இவர் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஸ்டடி இன் ஸ்கார்லெட்ன்ற நாவல் வந்து ஃபஸ்ட்டு 4 நாவல்ஸ் வந்து யாரை பற்றி தான் இருக்கும் அப்படின்னா அபவுட் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன். இன் அடிஷன் ஹீ ரோட் ஓவர் 50 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபீச்சரிங் த ஃபேமஸ் டிடெக்டிவ். ஸோ இன்னும் வந்து அடிஷ்னலாக வந்து இவர் எத்தனை ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு அப்படின்னா 50 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. த ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ் ஆர் ஜென்ரலி கன்சிடர் மைல்ஸ்டோன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபிக்ஷன். அதாவது ஆல்ரெடி மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ் தான் திருப்பி நமக்கு ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபீல்ட் ஆஃப் ஃபிக்ஷனில் ஒரு மைல் கண்ணாக வந்து கருதப்படுது அப்படின்னா ஷெர்லாக் பற்றின அந்த ஸ்டோரிஸ். அண்ட் இவரோட ஃபேமஸான ஒர்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் த லாஸ்ட் வேர்ல்டு. ஸோ இந்த 2 புக்கு வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து உங்களுடைய ரிமெம்பரன்ஸ்க்காக நான் கீழே பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆத்தர் வந்து சர் ஆர்தர் இக்னேட்டிஸ் கோனான் டோயல். டைம் பீரியட் வந்து 1859 1930 வரைக்கும். இவரோட ப்ரொஃபஷன் வந்து பிரிட்டிஷ் ரைட்டர். பெஸ்ட் நோன் வந்து என்னன்னா இவர் எதுக்கு வந்து சிறந்தது விளங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஃபிக்ஷன்ஸ் வந்து எழுதுறது. ஸோ அதில் வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மைல்ஸ்டோனான கேரக்டர் தான் வந்து யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ ஹி ஹஸ் ரிட்டன் அபவுட் 46 ஸ்டோரிஸ் ஃபீச்சரிங் த ஃபேமஸ் டிடெக்டிவ். அண்ட் இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் த லாஸ்ட் வேர்ல்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. த டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபார் சீரியஸ் இல். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸோட ரோல் வந்துன்னா அவர் வந்து ஒரு டிடெக்டிவாக இருந்திருக்காரு, அதாவது துப்பறிவாளராக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப முடியாமல் இருந்திருக்காரு. ஹி வாண்டட் டு மீட் ஹிஸ் அசிஸ்டன்ட் வாட்சன். ஸோ அவர் வந்து தன்னோட உதவியாளரான வாட்சனை வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஹி ஆஸ்க் ஹிஸ் லேண்ட் லேடி டு கெட் ஹிம். ஸோ அவர் வந்து ஒரு லேண்ட் லேடிட்டு வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாட்சன் வாஸ் சர்ப்ரைஸ் டு see the condition of his master. வாட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் இப்படி முடியாமல் இருக்கிறத பார்த்து வந்து அவர் ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாரு. வாஸ் வாட்சன் ஏபிள் டு சேவ் ஹிஸ் மாஸ்டர். ஸோ வாட்சனால் வந்து அவருடைய மாஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸை வந்து காப்பாற்ற முடியுதான். ரீட் ஆன் டு நோ மோர் அபவுட் தி அண்டர்லைங் ஸ்டோரி பிஹைண்ட் ஹோம்ஸ் சிக்னஸ். ஸோ ஹோம்ஸ் அவருடைய நோய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை வந்து நீங்கள் இதை படித்து வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து மிஸ்ஸஸ் ஹட்சன் த லேண்ட் லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த வீட்டோட நில உரிமையாளர் தான் வந்து யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹட்சன். ஸோ மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்துன்னா ஃபஸ்ட்டு வாட்சனை போய் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மிஸ்டர் ஹோம்ஸ் இஸ் டையிங் மிஸ்டர் வாட்சன். For 3 days he has been sinking and I doubt if he will last another day. He would not let me get a doctor. I told him I could not stand it anymore and would get a doctor. Holmes replied, let it be Watson then. ஸோ அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டோட நில உரிமையாளரான மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து வாட்சனை பார்க்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மிஸ்டர் ஹோம்ஸ் வந்து இறக்குற நிலைமையில் வந்து இருக்கிறாரு. அவர் 3 நாளாகவே வந்து ரொம்ப வந்து சிக்காக இருக்காரு. நான் போய் வந்து டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். ஆனால் வந்து அவர் என்னை டாக்டரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்து அலோவ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ நீங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வாட்சனை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்டோரியில் வந்து யார் வந்து நரேட்டராக எழுதியிருப்பாங்க அப்படின்னா வாட்சன். ஸோ இங்கே ஐன்றது சொல்கிறாங்க வாட்சன். ஸோ வாட்சன் வந்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஐ வாஸ் ஹாரிஃபைட் ஃபார் ஐ ஹேட் நாட் ஹர்ட் அபவுட் ஹிஸ் இல்னஸ் பிஃபோர். ஐ ரஷ்ட் ஃபார் மை கேட் அண்ட் கோட். as we drove back I asked her about the details. ஸோ வாட்சனுக்கு வந்து என்ன ஹோம்ஸ் வந்து இவ்வளோ நாள் முடியாமல் இருக்கிறது வந்து அவருக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாட்சன் உடனே வந்து அவருடைய ஹேட் அண்ட் கோட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்குறதுக்காக கிளம்புறாரு. ஸோ அப்படி வந்து அவங்க ட்ராவல் போய்கிட்டு இருக்கப்போ வந்து என்னென்னா மிஸ்ஸஸ் ஹட்சன்ட்ட வந்து அதுக்கப்புறம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க.
ஸோ மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். there is little I can tell you sir. He has been working on a case down at Rotherhithe near the river and has brought this illness back with him. He took to bed on Wednesday afternoon and has never moved since. For 3 days neither food nor drink has passed his lips. ஸோ மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்ல முடியும். அவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு கேஸ்க்காக வந்து ரோத்தர்ஹித்தில் வந்து ஒரு ரிவர் பக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் வந்து அவருக்கு இந்த நோய் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெனஸ்டே ஆஃப்டர்நூன் படுத்தவர் தான். அதுக்கப்புறம் வந்து பெட்டில் வந்து எந்திரிக்கவே இல்லை. வரும்போது கிட்டத்தட்ட 3 நாளாக வந்து எதுவுமே சாப்பிடல, எதுவுமே வந்து குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்காகவே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்சன் வந்து கேட்குறாரு, வை டிட் யூ நாட் கால் அ டாக்டர்? ஏன் வந்து நீங்கள் 3 நாள் ஆச்சு, ஏன் வந்து டாக்டரை வந்து கூப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் சொல்கிறார், he wouldn't have it sir, I didn't dare to disobey him. அவர் வந்து என்னை டாக்டரை வந்து அழைச்சிட்டு வரதுக்கு வந்து ஃபாலோ பண்ணலை. ஸோ அவர் வந்து நான் டிஸ்ஒபே, அவர் சொல்கிறதுக்கு மறுத்துனால எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க. வாட்சன் என்டர் ஹோம்ஸ் பெட்ரூம் அண்ட் டிஸ்ட்ராக்ட் பை ஹவு இல் இஸ் ஃப்ரெண்ட் லுக்ஸ். ஸோ வாட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம் வந்து பார்க்குறக்காக அவங்க பெட்ரூம்க்கு வந்து போகிறாங்க. ஸோ அவர் வந்து அவருடைய அந்த மோசமான நோவாய்ப்பட்டு இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கார். வாட்சன் வந்து கூப்பிட்றாரு, மை டியர் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர்கள் வந்து கூப்பிட்றாங்க. ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாண்ட் பேக், ஸ்டாண்ட் ரைட் பேக், அதாவது அங்கேயே நில்லு, என் கிட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட்சன் வந்து, பட் வை, ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. ஏன் என்னை தடுக்கிற, நான் உங்ககிட்ட வந்து உனக்காக ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஹோம் சைட்டன்லி வாட்சன், பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சைட். ஓகே கரண், எனக்காக ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், பட் உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீ என்கிட்ட வராத. வாட்சன் வந்து என்னோட நல்லதுக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, ஐ நோ வாட் இஸ் த மேட்டர் வித் மீ. இட் இஸ் த டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா. இட் இஸ் டெட்லி அண்ட் கண்டேஜியஸ். வாட்சன், தட் இஸ் இட் பை டச். அதாவது எனக்கு வந்து என்ன நோய் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இது வந்து சுமத்ராலேருந்து வரக்கூடிய ஒரு டிசீஸ். இது வந்து ரொம்ப கொடிய, அதே மாதிரி வந்து ஒரு வகையான தொற்று நோய். ஸோ அதனால தான் உன்னை வந்து இன்னைக்கு கிட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வாட்சன் என்ன ரிப்ளை பண்ணுறேன்னா, குட் ஹெவன்ஸ் ஹோம்ஸ், டு யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் ஹிம். ஸோ வாட்சன் என்ன ரிப்ளைனா, கடவுளே, ஸோ இந்த நோய் வந்து நம்மளை 2 பேரையும் வந்து பிரிக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஹோம்ஸ் சொல்கிறாங்க, இஃப் யூ வில் ஸ்டாண்ட் தேர் ஐ வில் டாக், இஃப் யூ டோன்ட் யூ மஸ்ட் லீவ் த ரூம், செட் மை மாஸ்டர். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அங்கேயே இருந்தால் நான் பேசுகிறேன், நீ கிட்ட வந்த அப்படின்னா வந்து நீ இந்த ரூமை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட்சன் வந்து, ஐ வில் ஹவ் ஆல்வேஸ் கிவன் இன் டு ஹோம்ஸ் விஷஸ். ஸோ ஓகே, நீ சொல்கிறது வந்து நான் இங்கேருந்தே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் சொல்கிறாங்க. யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், ஐ வில் எக்ஸாமின் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. ஸோ அதுக்கப்புறம் வாட்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் உன்னோட சிம்டம்ஸ் என்னன்றதை பார்த்து நான் உனக்கு ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஹோம்ஸ் ரிப்ளை பண்ணுறாங்க, இஃப் ஐ ஆம் டு ஹேவ் அ டாக்டர், லெட் மீ அட்லீஸ்ட் ஹேவ் சம்மோன் இன் ஹூம் ஐ ஹேவ் கான்ஃபிடன்ஸ். அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து, இப்போ எனக்கு வந்து இந்த நோயை சரிப்படுறதுக்கு வந்து ஒரு டாக்டர் தேவை அப்படின்னா, ஓகே எனக்கு யார் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கும், நான் அவங்கள வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு உடனே வாட்சன் வந்து, தென் யூ ஹேவ் நன் இன் மீ. அப்போ எனக்கு வந்து உனக்கு வந்து என் மேலே வந்து நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து, இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்டன்லி, பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ், யூ ஆர் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ்னர், நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் த டிசீஸ். அதாவது உன்னோட நட்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் சில உண்மைகள் தானே, நீ வந்து பொதுநல மருத்துவர், இந்த நோய்க்கான ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வாட்சன் வந்து, இப் ஸோ லெட் மீ பிரிங் சர் ஜெப்பர் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் எனி அதர் பெஸ்ட் மேன் இன் லண்டன். அப்போ நான் பார்க்கலன்னா பரவாயில்ல, இன்னும் இந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான டாக்டர் சர் ஜெப்பர் மீக் இல்லை பென்ரோஸ் ஃபிஷர் இல்லை இன்னும் யாராவது பெஸ்ட் மேனை வந்து நான் லண்டனில் இங்கே இருக்கிறதே யார் பெஸ்ட் மேனோ அவங்கள அழைச்சிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஹோம் சொல்கிறாங்க, ஹவு இக்னரண்ட் யூ ஆர் வாட்சன், வாட் யூ நோ அபவுட் டர்பான்லி ஃபீவர் ஆர் த பிளாக் ஃபர்மஸ் ஆஃப் பிளாக்கம். அதாவது ஹோம்ஸ் வந்து வாட்சனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ அறியாமையோடு இருக்க, உனக்கு வந்து டர்பான்லி ரிவர் ஆர் த பிளாக் ஃபர்மஸ் ஆஃப் பிளாக், இந்த நோய் பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாட்சன், ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் தம், இல்லை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்றாங்க. ஹோம்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் ஆர் மெனி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த டிசீஸ் இன் த ஈஸ்ட், மெனி ப்ராப்ளம் ஆஃப் த டிசீஸ் இன் த ஈஸ்ட். அதாவது ஈஸ்ட்டில் வந்து இந்த டிசீஸ்க்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து காஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் லேர்ன் தட் மச் டியூரிங் மை ரீசெண்ட் ரிசர்ச்சஸ். ஸோ நான் ரீசெண்டாக நடத்தக்கூடிய ஆராய்ச்சியில் வந்து அந்த நோயை பற்றி நான் தெரிய வந்தது. அண்ட் டூரிங் திஸ் கோர்ஸ் ஐ காட் திஸ் இல்னஸ். ஸோ இந்த இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறப்ப தான் வந்து எனக்கு இந்த நோய் வந்து தொற்றுச்சு அப்படின்றாங்க. வாட்சன், ஐ வில் பிரிங் டாக்டர் எயின்ஸ்ட்ரி தென் கோயிங் டுவர்ட்ஸ் த டோர். அதுக்கப்புறம் வாட்சன் சொல்கிறாங்க, ஓகே நான் இதுக்கு வந்து டாக்டர் எயின்ஸ்ட்ரி அவர்களை வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நோக்கி வெளியில் போகிறதுக்காக அவர் கிளம்புறாரு.
நெக்ஸ்ட் பாருங்கள் ஹோம்ஸ், யூ ஓன்ட் ஹேவ் த கீ பை ஃபோர்ஸ் ஃப்ரம் மீ வாட்சன், பி ஹியர் டில் 6 o'clock, இட் இஸ் ஃபோன். அதாவது நீ என்கிட்ட வந்து வலுக்கட்டாவே கீயை வாங்கி நீ வெளியில் போக முடியாது, இங்கே 6 மணி வரைக்கும் நீ இங்கேயே இரு, இப்போ மணி 4 தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 6 மணி வரைக்கும் இந்த ரூம்லேயே இரு, மணி இப்போ 4 அப்படின்றாங்க. வாட்சன், திஸ் இஸ் மேட்னஸ் ஹோம்ஸ். ஸோ இது வந்து மேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு, இது முட்டாள்தனமான செயல், என்னை விடு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து only 2 hours வாட்சன், then you can get a doctor of my choice, we can read some books over there, at 6 we will talk again. அதாவது இன்னும் 2 மணி நேரம் தான் ஆகுறதுக்கு, 6 ஆகுறதுக்கு 2 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட சாய்ஸில் ஒரு டாக்டர் சொல்கிறேன், அவரை போய் நீ கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்றாங்க. அது வரைக்கும் 6 மணி ஆகுற வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய சில புக்ஸை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு நம்ம 6 மணிக்கு திரும்ப பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வாட்சன் did not know what to do for 2 hours, so he just walk around the room slowly. ஸோ இவருக்கு வந்து வாட்சனுக்கு வந்து இந்த 2 மணி நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால வந்து ரூம் ஃபுல்லாக வந்து சும்மா வந்து சுற்றிட்டு இருக்காரு. He came across a small black and white ivory box with a sliding lid. ஸோ அவர் சுற்றிட்டு இருக்கப்போ வந்து என்னென்னா ஒரு ஸ்மால் ஒயிட் கலரில் ஐவரி பாக்ஸ் இருக்குது, அதில் ஸ்லைடிங் லிட், ஸ்லைட் பண்ணக்கூடிய அந்த லிட்டு மாதிரி வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்குறாரு வாட்சன். When he was about to examine the contents in the box, Holmes strictly forbade him from touching his things. ஸோ அதுக்குள்ளே அந்த ஸ்லைடிங் லிட்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக வந்து அவர் எடுக்கிறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு சவுண்ட் வருது ஹோம்ஸ் கிட்டே இருந்து, ஐ ஹேட் டு ஹேவ் மை திங்ஸ் டச், சிட் டவுன் மேன் அண்ட் லெட் மீ ஹேவ் மை ரெஸ்ட். அதாவது என்னோட பொருளை வந்து எனக்கு தொடுறது வந்து எனக்கு பிடிக்காது, நீ வந்து அங்கே போய் உட்காரு, நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், ஹோம்ஸ் ஆர்டர் டு டேக் அவுட் ஹிஸ் காயின்ஸ் அண்ட் கீப் ஆல் த ஹாஃப் க்ரௌன்ஸ் இன் ஹிஸ் வாட்ச் பாக்கெட் அண்ட் ஆல் த ரெஸ்ட் இன் யூர் ட்ரௌசர் பாக்கெட். அதுக்கப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சன்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய காயின் எல்லாம் வந்து வெளியில் எடு, அதில் வந்து ஹாஃப் க்ரௌன்ஸை வந்து உன்னோட வாட்ச் பாக்கெட்லேயும் சில காயின்ஸை வந்து உன்னோட ட்ரௌசர் பாக்கெட்லேயும் வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ வில் லைட் த கேஸ் லேம்ப் பட் இட் மஸ்ட் பி ஹாஃப் ஆன். அதாவது இப்போ வந்து கேஸ் லேம்பை வந்து ஆன் பண்ணி வை, பட் அது வந்து பாதி வந்து எரியட்டும் அப்படின்றாங்க. யூ வில் ஹேவ் த கைண்ட்னஸ் டு பிளேஸ் சம் லெட்டர்ஸ் ஆன் பேப்பர் அந்த டேபிள் வித்தின் மை ரீச். அதே மாதிரி வந்து எனக்கு எட்டுற மாதிரி வந்து சில லெட்டர் அண்ட் பேப்பரை வந்து வை. அண்ட் நவ் பிளேஸ் த ஐவரி பாக்ஸ் அந்த டேபிள் வித் மை ரீச். அதே மாதிரி இந்த ஐவரி பாக்ஸையும் வந்து எனக்கு எட்டுற மாதிரி இந்த டேபிளில் வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லைட் த லிட் அ பிட் வித் டாங்ஸ். அந்த லிட்டை வந்து கொஞ்சமாக வந்து டாங்ஸ் எடுத்து வந்து கொஞ்சம் திறந்து வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புட் த டாங்ஸ் ஆன் த டேபிள். ஸோ அதையும் வந்து டேபிள் மேலே வச்சுருங்க. நவ் யூ கேன் கோ அண்ட் ஃபெச் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஆஃப் 13 லோவர் பார்க் ஸ்ட்ரீட். இப்போ வந்து நீ யாரை கூட்டிகிட்டு வர அப்படின்னா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்ன்ற போய் அழைச்சிட்டு வா, அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா 13 லோவர் பார்க் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர்கள் சொல்கிறாங்க. வாட்சன், ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் த நேம். ஸோ அவர் வந்து இவரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம்ஸ் கிளாரிஃபை தட் ஹி வாஸ் நாட் அ டாக்டர் பட் அ பிளான்டேஷன் மேன் வித் டீப் நாலேஜ் ஆஃப் த டிசீஸ். ஸோ இவர் வந்து டாக்டர் கிடையாது, பட் அவருக்கு வந்து இந்த நோயை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. ஹோம்ஸ் ஆஸ்க்ட் வாட்சன் டு ப்ளீட் வித் ஹிம் அண்ட் கன்வின்ஸ் ஹிம் டு come to his house and save Holmes, who was seriously ill. Dr. Watts offered to bring him a cab. However, Holmes instructed Watson to plead with him and reach Holmes before he arrives. இந்த 2 பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஸ் வந்து வாட்சன்ட்ட வந்து நீ எப்படியாவது அவர் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துரு, அவர்கிட்ட என்னோட நிலைமை வந்து எடுத்து சொல்லு, நான் எவ்வளோ வந்து முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் வாட்சன் ஓகே நான் வந்து அவரை வந்து கேபில் கூட்டிகிட்டு போய் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீ அவர் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட்சன், ஐ சா மிஸ்ஸஸ் ஹாட்சன் who was waiting outside trembling and crying. அதுக்கப்புறம் இவரை வந்து இந்த ஸ்மித்தை கூப்பிட்டு வர்றதுக்காக வந்து கிளம்புறாரு. அப்போ வந்து வெளியில் மிஸ்ஸஸ் ஹாட்சன் வந்து என்னென்னா அவங்க வந்து வெளியில் வெயிட் பண்ணி வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே வந்து இருக்காங்க. Watson, I waited for the cab. I met Inspector Morton of the Scotland Yard. He was not in his uniform. அடுத்து வாட்சன் வந்து அவர் கூட்டிகிட்டு வரக்காக கேபுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் மார்ட்டனை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் மார்ட்டன் வந்து அப்போ வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து இல்லை, அதாவது யூனிஃபார்மில் வந்து இல்லை. ஸோ இன்ஸ்பெக்டர் மார்ட்டன் வந்து வாட்சன்ட்ட வந்து கேட்குறாங்க, ஹோம்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, ஹவ் இஸ் ஹீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாட்சன் வந்து ஹீ இஸ் வெரி இல் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. வாட்சன், ஐ ரீச்ட் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஹவுஸ். த பட்லர் appeared at the doorway. Though through the half open door I heard a man's voice telling the butler, I am not at home, say so. ஸோ அப்போ வந்துன்னா வாட்சன் வந்துன்னா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து அவர் டோர் கிட்ட போகிறாரு. அப்போ அந்த சமயக்காரர் வராரு. ஸோ கதவை அந்த சமயக்காரர்கிட்ட வந்து ஸ்மித் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ பாதி கதவை திறந்து நான் வீட்டில் இல்லைன்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பட்லர் வந்து கதவை திறந்து சொல்கிறதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாட்சன் வந்து கதவை வந்து உடனே வந்து திறந்துறாரு. ஐ pushed past the butler and entered the room. I saw a frail man with bald head sitting. I am sorry, I said, but the matter cannot be delayed, Mr. Sherlock. அதாவது என்ன அப்படின்னா,
வாட்சன் அவர்கள் வந்து கதவை வந்து திறந்துட்டு உடனே வந்து ஸ்மித் அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நல்லா டிலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷெர்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்மித் ஹேவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ் ஆப்வியஸ்லி. இப்போ வந்து ஸ்மித் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டிலேருந்து வர்றீங்களா, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் கேட்குறாரு. வாட்சன் இஸ் வெரி இல், தட் இஸ் வை ஐ ஹவ் கம். மிஸ்டர் ஹோம்ஸ் ஹேஸ் த ஹை ஒப்பீனியன் ஆஃப் யூ அண்ட் தாட் யூ ஆர் த ஒன்லி மேன் இன் லண்டன் ஹூ கேன் ஹெல்ப் ஹிம். ஸோ வாட்சன் என்ன சொல்கிறான்னா, அவர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கார், அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். ஸோ அவருக்கு வந்து உங்களுக்கு மேலே தான் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து இந்த லண்டன்லேயே அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸ்மித் வந்து ஒய் அப்படின்னு கேட்குறாரு, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. வாட்சன் பிகாஸ் ஆஃப் யர் நாலேஜ் ஆஃப் த ஈஸ்டர்ன் டிசீசஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு தான் ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய டிசீஸில் பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்மித் வந்து ஹவு டிட் ஹி கெட் இட், அப்போ வந்து கேட்குறாரு அவருக்கு வந்து எப்படி இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. வாட்சன் ஐ டோல்ட் ஹிம் எவ்ரிதிங் இஸ் ஸ்மைல்ட் அண்ட் அக்ரி டு கம் pretending that I had some other appointment. I left him with a sinking god. I reached Holmes' room. I told him that Mr. Smith was coming. ஸோ வாட்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு எப்படி வந்து அந்த நோய் வந்தது அப்படிலாம் வந்து எடுத்து வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்மித் வந்து ஓகே சிரிச்சுட்டே ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா, வாட்சன் வந்து எனக்கு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் முன்னாடி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்மித்துக்கு முன்னாடியே வந்து ஹோம்ஸ் ரூமுக்கு வந்து வாட்சன் வந்து வந்துடுறாரு. Holmes, well done, Watson, he said. You have done everything that a good friend could do. Now you disappear to the next room and don't speak or come here. ஸோ அடுத்து வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெல் டன் வாட்சன், நீ நல்ல காரியம் பண்ணிட்டேன், ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது வந்து நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீ பக்கத்து ரூமில் போய் வந்து நீ ஒளிஞ்சிருந்துக்கோ, நான் சொல்கிற வரைக்கும் வந்து எதுவும் பேசாத, நீங்கள் வரவும் கூடாது அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஸ்மித் வர்றாங்க. லைக் அவர் வந்து என்ன, ஹோம்ஸ் கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஹோம்ஸ் இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித், யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ, யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் யூ கேன் க்யூர் மீ. ஹோம்ஸ் வந்து கேட்குறாரு, நீங்கள் தான் வந்து மிஸ்டர் ஸ்மித் தான், ஸோ உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஸோ நீங்கள் லண்டனில் வந்து ஒன்லி ஒன் யூ கேன் க்யூர், எங்களை க்யூர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான் அப்படின்றாங்க. ஸ்மித், டு யூ நோ த சிம்டம்ஸ், ஓகே எங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹோம்ஸ் வந்து ஒன்லி டூ வெல் மிஸ்டர் ஸ்மித், ஓகே சில தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. Smith, they are the same Holmes. Poor Victor was a dead man on the fourth day, a strong and healthy young man. What a coincidence indeed. Okay. Smith என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் சேமாக இருக்குது. புவர் விக்டர், அதாவது அவருடைய புவர் விக்டர் கூட 4வது நாளே வந்து இறந்து போயிட்டான். ஸோ அவன் வந்து லைக் இத்தனைக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெல்த்தி யங் மேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹோம்ஸ், ஐ நோ தட் யூ டிட் இட். அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் ரிப்ளை பண்ணுறாங்க, இல்லை எனக்கு தெரியும் அவரோட சாவுக்கு நீங்கள் தான் காரணம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸ்மித், வெல் யூ கான் ப்ரூவ் இட். அதுக்கு வந்து ஸ்மித் என்ன சொல்கிறாங்க, ஓகே சரி, ஆனால் உங்களால் வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அடுத்து ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, க்யூர் மீ ப்ளீஸ், வெல் அபவுட் விக்டர் சேவேஜ் டெத், யூ டிட் இட், ஐ வில் ஃபர்கெட் எவ்ரிதிங், பட் க்யூர் மீ, ஐ வில் ஃபர்கெட் அபவுட் இட். அதாவது என்னை எப்படியாவது வந்து குணப்படுத்துங்க, நான் அந்த விக்டர் அந்த டேட்டை பற்றி நான் வந்து மறந்துடுறேன், நீங்கள் தான் பண்ணீங்கன்றதை நான் மறந்துடுறேன், பட் என்னை குணப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையும் வந்து நான் மறந்துடுறேன்ற மாதிரியும் கூட்டுறாங்க ஹோம்ஸ். Next, Smith, you can forget or remember just as I like. It doesn't matter to me how my nephew died. Watson said you get it from the Chinese sailors. Could there be any other reason? அதுக்கு ஸ்மித் வந்து சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி ஞாபகம் இல்லைனாலும் சரி, இது வந்து என்னோட நெஃப்யூ வந்து எப்படி இறந்தாங்கன்றது வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ வாட்சன் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து சைனீஸ் செயிலர்ஸ் கிட்ட தான் வந்துச்சு, ஸோ வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ், ஐ கான் திங்க், மை மைண்ட் இஸ் கான், ஹெல்ப் மீ. ஸோ எனக்கு வந்து சரியாக தெரியலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஸ்மித் வந்து, டிட் எனிதிங் கம் பை போஸ்ட், ஏ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வெனஸ்டே. அதுக்கு வந்து உங்களுக்கு வெனஸ்டே வந்து போஸ்ட்டில் ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஹோம்ஸ் வந்து, எஸ் ஐ ஓப்பன் இட் அண்ட் தேர் வாஸ் a ஷார்ப் ஸ்ட்ரிங் இன்சைட் இட், ஜோக் பெர்ஹாப்ஸ் இட் ட்ரூ பிளட். ஆமாம் எனக்கு ஒரு பாக்ஸ் வந்தது, அதை வந்து நான் திறந்து பார்த்தேன், ஆனால் அது வந்து ஒரு ஜோக் அப்படின்றாங்க. அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருந்துச்சு, அது வந்து பிளட்டை வந்து உறிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Smith, no, it was not a joke, you fool. You have got it. Who asked you to cross my path? You know too much about Victor's death. Your end is near, Holmes. I will carry this box in my packet, the last piece of evidence. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்மித் வந்து இது வந்து ஜோக் இல்லை, நீ வந்து ஒரு யூ ஃபூல் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதுக்கு என்னோட பாத்தில் வந்து கிராஸ் பண்ண, உனக்கு வந்து விக்டரோட டெத்தை பற்றி நல்லா தெரியும், இப்போ உன்னோட டெத்தும் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து, அதாவது அந்த ஐவரி பாக்ஸ் அந்த டேபிளில் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து நான் என் பேக்கெட்டில் எடுத்துக்கிறேன், ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே லாஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து டர்ன் அப் தி கேஸ் மெத்தட். ஸோ ஆல்ரெடி வந்து
ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர்கள் வந்து வாட்சனை வந்து ஒரு லைட் எடுத்து லேம்பை வந்து பாதியில் வந்து ஆன் பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதை வந்து என்னன்னா டர்ன் அப் த கேஸ், அதை வந்து நல்லா எரிய வைங்க அப்படின்பாங்க. ஸோ ஸ்மித்துக்கு வந்து எஸ் ஐ வில் ஸோ தட் ஐ கேன் see you better, there was silence, what's all this. ஸோ அவரும் வந்து அவர் லைட்டை வந்து ஃபுல்லாக வைக்கிறாரு. அப்போ வந்து தெரியுது. அப்போ ஸ்மித் வந்து சில நேரம் சைலண்ட் இருந்து அப்போ கேட்குறாரு வாட்ஸ் ஆல், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு, சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிங் ஃபார் 3 days ஐ டிடன்ட் டேஸ்ட் எனிதிங் நெய்தர் ஃபுட் நாட் ட்ரிங்க். அதாவது இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நடிப்பு. 3 நாளாக வந்து நான் எதுவுமே சாப்பிடலை, நெய்தர் ஃபுட் நார் ட்ரிங்க் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. Watson, there was a footstep outside, the door opened and I heard Inspector Morton, so I arrest you on charge of murder, he said. அடுத்து வாட்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் கீழே நடக்கிற சவுண்டு கேட்டுச்சு. தென் டோர் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்ஸ்பெக்டர் மார்ட்டனோட வாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ இன்ஸ்பெக்டர் மார்ட்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்மித்தை பார்த்து ஐ அரெஸ்ட் யூ ஆன் சார்ஜ் ஆஃப் மர்டர். அதாவது இவங்க ஸ்மித்தும் ஹோம்ஸும் வந்து பேசிக்கிட்டு இருந்த கான்வர்சேஷனை வந்து இன்ஸ்பெக்டர் மார்ட்டன் வந்து வெளியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு தான் ஐ அரெஸ்ட் யூ ஆன் சார்ஜ் ஆஃப் மர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. There was a scuffle. Inspector Morton overpowered Smith and handcuffed him. Holmes apologized to Dr. Watson for being rude to him and undermining his capability. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் மார்ட்டன் வந்து அவர் பண்ண குற்றத்துக்காக வந்து அவர் வந்து கைது செய்கிறாங்க. அடுத்து ஹோம்ஸ் வந்து டாக்டர் வாட்சன் கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க, நான் அவங்ககிட்ட வந்து ரூடாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த ஆக்டிங் வாஸ் டன் ஜஸ்ட் டு பிரிங் ஸ்மித் தேர். ஸோ இவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்க மாதிரி ஹோம்ஸ் நடித்தது வந்து என்ன அப்படின்னா, ஸ்மித்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான், அவரை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக தான். ஈவன் த காயின் ட்ரிக் வாஸ் டு மேக் வாட்சன் பிலீவ் தட் ஹோம் வாஸ் ரியலி டெலிரியஸ். ஸோ அதாவது நான் இந்த காயின் ட்ரிக் வந்து எதுக்கு அப்படின்னு வாட்சன் கேட்டப்போ வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தது, ரொம்ப தூக்கமே இல்லாமல் இருந்தது, சித்தம் பேதளித்தது போல் வந்து நிரூபிக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் வாட்சன் கிட்ட டு டேக் ஹிம் ஃபார் ஈட்டிங் சம்திங் நியூட்ரிஷியஸ் சிம்சன். அதாவது நான் 3 நாளாக வந்து சாப்பிடவே இல்லை, ஸோ நான் நியூட்ரிஷியஸாக வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து சிம்சன்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து நமக்கு இந்த ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஆல் த வியூஸ் இந்த ப்ரோஸோட சம்மரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு டூ யூ நோ ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ரீட் பண்ணிடலாம். ஜோசப் பெல் 1837 to 1911. ஸோ இவரோட டைம் பீரியடும் நோட் பண்ணிக்கோங்க. ஹி வாஸ் அ லெக்சரர் இன் மெடிசன் ஹூஸ் டிடெக்டிவ் அப்ரோச் டு டயக்னோஸ் இன்ஸ்பைர்ட் ஆத்தர் கோனன் டாயில்ஸ் கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ இவர் வந்து என்ன மெடிசனில் இருக்கக்கூடிய லெக்சரர். ஸோ இவரோட டிடெக்டிவ் அப்ரோச் டு டயக்னோசிஸ் தான் வந்து யாரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆத்தர் கோனன் டாயில்ஸ் கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ், அந்த கேரக்டர் வந்து இவர் தான் வந்து இன்ஸ்பயராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The wider picture in Scotland at that time is set out in our historical timeline. Joseph Bell was born in Edinburgh. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவரோட ப்ரொஃபஷன் என்னென்னா, அவர் வந்து லெக்சரர் இன் மெடிசன். ஸோ யார் வந்து ஆர்த்தர் கோனன் டாயில்ஸ் கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னா ஜோசப் பெல். அவருடைய டைம் பீரியட் அண்ட் ப்ளஸ் அவருடைய பர்த் பிளேஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா இந்த சம்மரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கான மீனிங் பார்த்துலாம். ஸோ காண்ட் அப்படின்னா வந்து லீன் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் சஃபரிங் ஹங்கர் ஆர் ஏஜ், அதாவது பசியினால் வந்து ரொம்ப வந்து ஒல்லியாக இருக்கிறது. ட்விட்ச் அப்படின்னா கிவ் ஷார்ட் சடன் ஜர்க்கிங் மூமெண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சடனாக ஒரு ஜர்க் ஆகிற மாதிரி ஒரு மூமெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ அதான் வந்துன்னா ட்விட்ச். கண்டேஜியஸ் அப்படின்னா வந்து நமக்கு தொற்று மாதிரி, தொற்று நோய்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் அ டிசீஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பை டைரக்ட் கான்டாக்ட். groan அப்படின்னா மேக் அ டீப் இன்கார்டிலேட் சவுண்ட் கன்வேயிங் பெயின் ஆர் டிஸ்பேர், அதாவது வலியால் ஏற்படக்கூடிய சத்தம். பிளாக் அப்படின்னா வந்து கண்டேஜியஸ் பாக்டீரியல் டிசீஸ் கேரக்டரைஸ்டு பை அ ஃபீவர், அதாவது பாக்டீரியாவில் வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த காய்ச்சல். வால்டட் அப்படின்னா க்ளோஸ் த டோர் வித் அ பார் தட் ஸ்லைஸ் இன்டு அ சாக்கெட், அதாவது கதவு மூடப்பட்டு தடுப்பு போட்ட மாதிரி வந்து ஒரு சாத்துறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேண்டல் பீஸ் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் வுட் ஆர் மார்பிள் அபோவ் த ஆர் அரௌண்ட் த ஃபயர் பிளேஸ், இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் வுட் அப்படின்றாங்க மேண்டல் பீஸ். அடுத்து ஹாஃப் க்ரௌன் அப்படின்னா வந்துன்னா ஃபார்மல் பிரிட்டிஷ் காயின் ஈக்குவல் டு 2 shilling and 6 pence, இது வந்து ஒரு பழைய காலத்து பிரிட்டிஷ் காயின். டாங்ஸ் அப்படின்னா டிவைஸ் யூஸ்டு ஃபார் பிக்கிங் அப் ஆப்ஜெக்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 long pieces ஃப்ரீ at one end and press together at the other end. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸை வந்து பிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் டிவைஸ். டெலீரியஸ் அப்படின்னா டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கேரக்டரைஸ்ட் பை ரெஸ்ட்லெஸ்னஸ், அதாவது நம்மளுடைய அந்த இல்னஸ்னால வந்து நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது. ஃப்ரைல் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிறது. ஸ்டார்டல்ட் அப்படின்னா ஃபெல் சடன் ஷாக் ஆர் அலாம், அதாவது திடீர்னு கூட அது ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம். ஸ்கஃபில் அப்படின்னா டு ஹாவ் அ சடன் ஷார்ட் ஃபைட், சிறிய சண்டை மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆல் த வியூஸ், இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த லெசன்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த ஆத்தர் ஆஃப் த டையிங் டிடெக்டிவ். ஸோ யார் அப்படின்னா சர் ஆர்த்தர் கோனன் டாயில். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ.
ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷெர்லாக் ஹோம் வாஸ் ஃபேமஸ். ஸோ நமக்கு கொடுத்துருக்க அந்த ப்ரோஸில் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பார் அப்படின்னா, சோல்ஜரா, டாக்டரா, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக, டிடெக்டிவான டிடெக்டிவ். ஆப்ஷன் டி. ஸோ ஆல் த வியூ. ஸோ இதோட உங்களுக்கு இந்த ப்ரோஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டவுட், சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மென்டல் பை. டேக் கேர்.